ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியாவின் நாமத்தினுடைய தேவனை ஸ்தோத்திரத்தை கூட வாழ்த்துகிற அந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 to 11 வரைக்கும். மத்தேயு 4வது அதிகாரம் பக்கம் 5 மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. அப்பொழுது யாசுவா மேசியா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு யாசுவா மேசியா, உன் தேவனாகிய யாவே தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது யாசுவா மேசியா, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி யாவே தேவனை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமென். Thank you, sister. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் வேளையிலே உன் மனசுல தெரிஞ்சதானே இது ஏற்கனவே வாசிச்ச நிறைய தடவை தெரிஞ்சதானே, இது என்ன அப்படின்ற ஒரு உணர்வு வேண்டாம். நிறைய காரியங்களை தேவன் வேதத்துல அங்க எழுதி வச்சிருக்கிறாரு. அதை இந்த நாளிலே பரிசாவி நடத்துகிறோம் நாம் பார்ப்போம். முதலாம் வசனம் என்ன சொல்றது? பிசாத்தினால் சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இந்த ஆவியானவர் அவளைன்றதுனால நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இதுல ஆவியானவர் யாரு? பிதா. பிதா எப்படி தெரியும்? God bless you. நானே ஆவியும் உண்மையும் உயிரும் உள்ளவர். நானே ஆவியும் உயிரும் உண்மையும் உள்ளவர். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் ஆவியா இருக்கிறார். அதான் அது ஆவியா இருக்கிறார். ஆவியானவர்ன்றது ஆவியா இருக்கிறவர் அவர். அந்த பரிசு ஆவியை ஆவியானவர் சொல்லி இந்த எழுது டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி இருக்கிறது. இதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் வருது. ஆவியானவர்ன்றது இந்த வேதத்துல தமிழ் மொழிபெயர்ப்புல எந்த இடத்து கான்டெக்ஸ்ட் ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டா அர்த்தம் புரியணும். ஒரு சில இடத்துல பரிசாங்கனுக்கு அதே வார்த்தை உபயோகப்படுத்துது, ஒரு சில இடத்துல பிதாவாகி தேவனுக்கு அதை உபயோகப்படுத்தப்பட்டது. நீ இங்கிலீஷ்ல பாருங்க. இதை மரியா சிஸ்டர், ஈஷா சிஸ்டர், இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? அத எடுக்கறேன் பிரதர். Then Yahshua Messiah was led by the Spirit. Led by the Spirit. எந்த ஸ்பிரிட்? Spirit of God. எந்த ஸ்பிரிட்? பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் அப்படின்னு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கிற அதே ஸ்பிரிட் தான். மத்தேயு 3:14 இருக்கிறத அதே ஸ்பிரிட் தான். எந்த ஸ்பிரிட் அவர் மேல வந்து இறங்கித்தோ அந்த ஸ்பிரிட். புரியுதா? 3:16 என்ன சொல்லுது? இங்கிலீஷ்ல வாசிங்க. 3:16. அதான் பிரதர், நான் மூடிட்டேன். நீங்க சொன்னா நம்ம இது தமிழ் பைபிள் எடுத்துட்டேன், அதுக்கு தான் திரும்பி எடுப்பேன். As soon as Yahshua Messiah was baptized, he went up out of the water. At that moment, heaven was opened, and he saw the Spirit of God descending like a dove and lightning on him. Spirit of God. அப்ப இங்க தமிழ்ல என்ன போட்டு 3:14 தேவ ஆவி. எந்த ஆவி தேவ ஆவி இவர் மேல இறங்கித்தோ அதே ஆவிதான் இவரை வனாந்திரத்துக்கு. அப்ப அங்க எப்படி இருக்கணும்? தேவ ஆவி பரிசுத்தவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போயிட்டு ஆவியானவர் சொல்லக்கூடாது. ரிப்பீட் பண்ணுங்க, எப்படி சொல்லணும்? அப்பொழுது யாஷுவா மேசியா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு தேவனுடைய ஆவியினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஓகே, தேவ ஆவின்னு சொல்லலாம். ஓகே, ஆவியானவர்களை சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, தேவ ஆவின்னு சொல்லலாம். ஆவியானவர் யாரு? பிதாவாகிய தேவன். ஏன்? ஏன்னா அது 16ல கரெக்டா சொல்லிட்டாரு. கரெக்ட். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த வார்த்தைங்க சோதிக்கப்படுவதற்கு வார்த்தை மூல பாஷையில பாத்தீங்கன்னா சோதிக்கப்படுவதுன்னு கிடையாது, பரீட்சை பார்க்கிறதுக்காக. டெஸ்ட், நாட் டெம்ப்ட். ஓகே ஓகே, நாட் டெம்ப்ட். be tempted. ஆமா, இங்கிலீஷ்ல tempted இருக்கு. ஏனென்றால் யோவான் இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆவது பாருங்க. யாக்கோபு 1:13. Book of James chapter 1 verse 13. யாக்கோபு 1:13 பக்கம் 312. வினோத் சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? வினோத் நான் படிக்கிறேன். படிப்பா? படிங்க. பேஜ் 312. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவும் அல்ல. சோதனைன்றது இங்க வந்து என்ன வார்த்தை? டெஸ்ட், பரீட்சை. டெம்ப்ட் வேற, டெஸ்ட் வேற. NIV-ல டெம்ப்டட் இருக்கு. டெம்ப்ட் தப்பு அது. ஓகே ஓகே. டெம்ப்ட்னா தூண்டி விடுறது. டெஸ்ட். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ உபவாசமா இருக்கிற டயத்துல பசி உண்டாயிற்றுன்னு இல்ல. எப்ப பசி உண்டாயிற்று? முடிச்ச பிறகு. அது முடிச்ச பிறகுதான் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆனா அது எப்படிப்பட்ட பசியா இருக்கும்? 40 நாள் தேவனுடைய வார்த்தைக்கா அகோர பசி. கரெக்ட். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தார் பாத்தீங்கன்னா, இதே காரியத்தை மார்க்கு 1ஆம் அதிகாரம் 13ஆவது பாருங்க. மார்க் 1:13. பக்கம் 48. கேக்குதா பிரதர் என் சவுண்ட்? கேக்குது வாசிங்க. பக்கம் 48, மார்க் 1ஆம் அதிகாரம் 13. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். எங்க காட்டு மிருகங்கள் நடுவுல சஞ்சரித்து கொண்டிருந்தார். பயங்கர பசி. 40 நாள் முடிச்ச பிறகு
உடனே பசி இருக்கும். இந்த பசி வேலையில தான் என்ன ஆகுது, ஒரு பரீட்சை. சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். நார்மலா நமக்கு அப்படி ஒரு இதுக்கு போறோம், இல்ல ஒரு கல்யாணத்துக்கே போறோம்னு வச்சுங்களேன், சாப்பிடறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்றோம். ஒரே கும்பல், ஒரு குரூப்பா ஒரு 4 பேர் போறோம். 2 பேர் இடம் கிடைக்குது, 2 பேர் இடம் கிடைக்கல. ஆனா 4 பேர் சேர்ந்து சாப்பிடணும்னு பாக்குறோம். அப்ப என்ன ஆச்சு, அந்த 2 ஜிப் போயிடும். அடுத்த பேட்ச்ல இடம் கிடைக்கல. என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? பசிக்கும். டென்ஷன் ஆயிரும் ரொம்ப. என்ன கடுப்பா இருக்குப்பா, என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்களோ, பசி, சாப்பாடு காலியாயிடுது. சில பேர் அப்படிதான் ஒரு இடத்துக்கு போனாங்க, அந்த எல்லா சாப்பாடு ஒழுங்கா இல்ல, இதுல சொல்லுவாங்க சாப்பாடு ஒழுங்கா இல்ல. சாப்பாடு தான் மனசு இல்ல, இதை போட்டாங்களே அதை போட்டிருக்கலாமே, இவ்வளவு பண்ணவங்க அதை பண்ணலாமே, பலவிதமான கமெண்ட் மாம்சத்துல நடக்கிற நமக்கு வரும். ஆனா இங்கே தேவகுமாரனை நீங்க பரீட்சை பார்க்கும்படி யார் வரோம்? சோதனைக்காரன். என்ன சொல்றான்? அவர் பசி அடைந்த இந்த வேளையில அவருடைய பசியை வைத்து அவரை தள்ளலான்னு பாக்குறோம். ஆனா அது சாத்தானுக்கு தேவகுமாரன் தெரியும்ல பிரதர்? நல்லாவே தெரியும். அசுத்தாவே சொல்லுதே. லூக்கா 8ஆம் அதிகாரம் லூக்கா லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 91. லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல் 26 இருந்து 28 வரைக்கும். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் யாசுவா மேசியாவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, யாஸ்வாவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். உள்ள இருந்தது என்னது? லேகியோன். லேகியோனுக்கே தெரியுதுன்னா லேகியோனோட தலைவனுக்கு தெரியாதா? சார் புரியுது பிரதர். நான் என்னத்தை கேட்டேன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வராருல்ல, அதுக்கு முன்ன மிராக்கிளே எதுவும் பண்ணல அவரு. இப்பதான் அவருடைய இதுவே ஆரம்பிக்க போறாருல, அதுக்கு சொல்றேன் நானு. அப்ப இதான வராது, அதுக்குதான் கேக்குறேன். அதுக்கப்புறம் லூக்கால நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அவர் நிறைய மிராக்கிள் எல்லாம் செஞ்சு அவருக்கு நல்லா தெரியுது, அந்த மீனிங் நான் எடுத்தேன். அதுக்குதான் கேட்டேன். இல்ல, அவனுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் சர்வீஸே பண்றாருல, காட் வில் ஒர்க் பண்றாருல, அது நல்லாவே தெரியும். ஆனாதான் கேள்வி கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால். நல்ல கவனிங்க, என்ன சொல்றாப்புல? இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? இதே வார்த்தையினால்தான் பிழைக்கணும் அப்படின்ட்டு. நல்ல கவனிப்பாரு. முதல்ல எதுல டச் பண்றாங்க? சோறு, சாப்பாடு, பசி விஷயத்துல, அதாவது மாம்சத்தின் காரியங்கள், இதுல வந்து டச் பண்றான். அவர் எப்படி என்ன இருந்தாரு? 40 நாள் உபவாசம் இருந்தார். யாக்கோபு இல்ல, ஒரு
யாக்கோபு 4:7 பாருங்க. பக்கம் 315, யாக்கோப்பு 4:7. ஆகையால் யாவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். போறோம். இங்கிலீஷ்ல வாசிங்க அத. Resist the devil and he will flee from you. இருக்கா? Resist the devil, he shall stand. எடுக்கலாம் ஏன்னா Resist the devil and he will flee from you. சரி, இப்போ இவர் எப்படி இவர் எதிர்த்து நிக்கிறாரு? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறார். எப்படி எதிர்த்து நிக்கிறாரு? வார்த்தையின் பட்டயத்தை எடுக்கிறார். பட்டயத்தை எடுக்கிறார். சரி, ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இருந்தப்ப அவனுக்கு என்ன வந்தது? சாப்பாடு விஷயம். சாப்பாடு விஷயத்துல என்ன பண்ணா? விழுந்துட்டாங்க. நீ இத பிசாசு என்ன சொன்னா? நீ இதை சாப்பிட்டா கண்கள் திறக்கப்பட்டு தேவனை போல ஆவீர்கள். ஏற்கனவே தேவனை போலதான், தேவ சாயல தான் உண்டாக்கப்பட்டிருந்தான். முந்தின ஆதாம்கிட்ட அது சொன்னான். அவன் என்ன பண்ணான்? பிசாசு எழுத்து நிக்கல. என்ன சொல்லிருக்கணும்? இல்ல, எங்க அப்பா சொல்லிட்டாரு, அதை புதுக்கும் நாள்ல நீ சாகவே நான் தொட மாட்டேன், போ போ, அப்பாலே போ. அவன் எழுத்து நிக்கல. ஆனா பிந்தின ஆதாம் வராப்புல. பிந்தின ஆதாம் அதே சாப்பாடு விஷயமா என்ன செய்யறாரு? எழுத்து நிக்கிறாரு. 40 நாள் உபவாசம். பாருங்க, தேவ மனுஷங்க எல்லாமே ஒரு காரியம் நோவா பாருங்க, 40 நாள் மழை, வேலைக்குள்ள 40 நாள் இரவும் பகல மழை பெஞ்சது இல்லையா? மோசே 40 நாள் மலை மேல ஏறி போனாரு. மலை மேல ஏறி இருந்தாரு. 2 தடவை 40 நாள் 2 தடவை. அதே மாதிரி இன்னொருத்தரு வேற யாரு? நாற்பது நாள் உபவாசம். தானியேல் இல்லை. God bless you. ஒன்னு ராஜாக்கள் 19:8 பாருங்க. எலியா. அப்போ அந்த ஒரு முன்னால ஒரு உபவாசம், அதுக்கு பிறகு ஒரு வல்லமை. அப்போ இதுதான் இந்த 40 நாள். அங்க ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இருந்தான். அவன் பிசாசுக்கு எழுத்து நிக்கல, விழுந்தான். இங்கே பிந்தின ஆதாமாகிய மேசியா தோட்டத்துல இல்ல, வனாந்தரத்துல இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. தோட்ட மகிமை இழந்தவன் எதனால இருந்தான்? எழுத்து நிக்கல. ஆவியின் பட்டயத்தை எடுக்கல, அவன் விழுந்தான். இங்கே வனாந்தரத்துல இருக்கிறவர் என்ன பண்றாரு? பட்டயத்தை எடுக்கிறார். நல்ல கவனிங்க. அப்போ முதல்ல என்னது? ஜீவன். இந்த ஜீவன், இந்த சாப்பாடுக்கான காரியத்தை கொடுத்து மனுஷன் தள்ள பாக்குறாரு. சரி, அடுத்தாப்புல என்ன வருது? 5வது பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையானால். அப்போ முதல்ல என்ன சொன்னா? நீ தேவனுடைய குமாரனையானால். அங்க முந்தின ஆதாம் என்ன சொன்னா? நீ தேவர்களை போல இருப்பீர்கள். அவன் தேவனுடைய சாயல தான் இருந்தாப்புல. இங்க இவர் தேவகுமாரன் தான். ஆனா வேணுட்டு என்ன சொல்றான்? முந்தின ஆதாம் பரிசு பண்ண மாதிரி இவர்கிட்டையும் பண்ண பாக்குறான். எப்படி?
நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அவர் நான் தேவனுடைய குமாரன் தான் என்னன்ற அதெல்லாம் சொல்லல, வெறும் வார்த்தை. நம்மகிட்ட இதெல்லாம் எதுக்கு? நம்மகிட்ட எந்த சோதனை வந்தாலும் வெறும் வார்த்தையை மாத்திரம், வீண் வார்த்தையே வேண்டாம். யார்த்தையும் ஒரு வாக்குவாதம் செய்ய மனதானதால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை. வேண்டவே வேண்டாம் யாரு இருந்தாலும் வார்த்தையை. சில பேர் என்கிட்ட சொல்ல, என்ன பண்ணுறதா நீங்க எதுக்கு எடுத்தாலும் வார்த்தை, வேற வேற ஒண்ணு தெரியாத வார்த்தை தான் சொல்ல முடியும். இப்போ ரெண்டாவது சோதனையில் என்ன பண்ணா, தாழ குனியும் அப்பொழுது தூதலுக்கும் கட்டளையிடுவார். இங்கதான் கொண்டு அவனை பாருங்க வார்த்தையை சொல்றான். முதல்ல வார்த்தையை சொல்லல, முதல்ல அவரை வெறுமனை சீண்டி பார்க்கணும். அப்போ ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு. அப்போ ரெண்டாவது சோதனை என்ன பண்றான், வார்த்தையை அவன் எடுக்கிறான். எப்படி சங்கீதத்துல எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்றான். முதல் சோதனைய அவர் எப்படி மேற்கொள்றாரு? உபாகமம் 8:3 பாருங்க. உபாகமம் 8:3. உபாகமம் 8:3 பக்கம் 234. உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல யாவே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷிப்பார். எப்படி அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி. இங்க பாருங்க, தேவகுமாரன் எப்படி அவர் சிறுமைப்பட்டார் நமக்காக. இங்க பசி வனாந்தரத்துல அந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே பசி, அந்த அகோர பசியில அவன் வந்து டெம்ப் பண்றான், ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறான். ரெண்டாவது சோதனையில இவர் முதல் சோதனை வார்த்தையை வச்சு மேற்கொள்ள உடனே அடுத்த என்ன பண்றான், ஒரு வார்த்தையை தூக்கி போடுறான். சாத்தான வேதம் ஓதுதும்பாங்க, வார்த்தையை தூக்கி போடுறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, உன் தேவனா பரீட்சை பாராதிருப்பாய என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? உபாகமம் 6:16 பாருங்க. உபாகமம் 6:16. பக்கம் 232. உபாகமம் 6:16. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய யாவே தேவனை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்போ வார்த்தையை கரெக்டான இவன் மிஸ்கோட் பண்றான். ஏன் தேவனை பரீட்சை பார்க்கலாமா? நம்ம பார்க்க கூடாது. அவ பிசாசு முதல்லயும் என்ன பண்றான், ஆதியிலே அவன் என்ன பண்றான், முந்தினாதாம என்ன பண்றான், 3ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம், வார்த்தையில டெஸ்ட் பண்ணோம். அது இல்ல எப்படி தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொன்னதுண்டோ ஒரு சந்தேக இடத்தை கழிப்பு வருது. இங்கேயே தேவகுமாரனுக்கு மனுஷனா வந்திருக்கிறாரு, நீர் தேவனுடைய குமாரனா. இஃப் அப்போ மனுஷனா வந்திருக்கிறப்ப ஒருவேளை பலவீனப்பட்டிருப்பாரு. இந்த பலவீன நேரத்துல அவரை தள்ளிடணும், அதான் அவருடைய நோக்கம். எப்படிலாமோ ட்ரை பண்ணான். அவரை மலை உச்சின்னு போய் தள்ள பார்த்தான், கல்லெறிய பார்த்தாங்க, எதுக்கும் இல்ல. தன் பிதாவின் வேலை வந்தது அப்படிங்கிறார். அந்த வேலைக்கு தான் அவர் காத்திருந்தார். என்ன ஒரு மாடல் பாருங்க, நம்ம பர்ஃபெக்ட் மாடல் ஆண்டவர். அப்ப ரெண்டாவது காரியத்துல பரிச்சை. அப்ப என்ன சொல்றான் அவன், நீ தேவனுடைய குமாரன், அதனால தூதர்களுக்கு சாதாரண ஜனங்களுக்கே 99 சங்கீதத்துல கட்டளை இட்டாரு, நீ தேவனுடைய குமாரனாச்சே,
உனக்கு செய்ய மாட்டாரா? நீ யார்? தேவனுடைய குமாரன். அப்போ முதல் சோதனை என்னது? மாம்சத்தின் நிச்சை. ரெண்டாவது இது துணிகரம். நான் யாரு எனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு பெருமை ஏத்தி விடலாமா? 3 காரியங்கள் நம்ம வாசிக்கணும். என்னது? கண்களின் நிச்சயம், மாமிசத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் எல்லாம் பிசாத்தினால் உண்டாரு. அதுதான் இங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. புரிஞ்சுதா? இது ரெண்டாவது. அப்போ பெருமை, பிரைடு இல்ல பிரதர்? பிரைடு. சரி. ஆதாம் என்ன பண்ணாரு? ஆதாம் கம்பேரிசன் டு ஃபர்ஸ்ட் ஆதாம். ஃபர்ஸ்ட் ஆதாம் பெருமை, நீ தேவனை போல ஆவீர்கள். ஓ ஓகே ஓகே. அந்த இதுல சரி. அடுத்து பெருமையோட சுயமா சிந்திக்கிறது இல்ல பிரதர். எனக்கு தெரியும் எல்லாம் சுயமா சிந்திக்கிறது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? இல்லையே, இப்பதான் கேக்குது. இல்ல, சுயமா சிந்திக்கிறது, சுய புத்தி இல்ல. தேவன் சொன்ன காரியங்களை விட நான் யூகிக்கிறது என்னவோ அதான். அது பெருமை தானே உனக்கு, பிரைட் தானே. மாமிச இச்சையினால சுய புத்தி. அடுத்தது மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் எல்லா ராஜ்யத்தையும் எல்லாத்தையும் காமிச்சிட்டு என்ன சொல்றான்? என்னை பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன், என்ன பணிந்து கொள். அவனோட ஒரே நோக்கம் என்ன? வடபுறங்களில் ஆராதனை பருவதங்களிலே என்ன பண்ணுவேன்? என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். ஏசாயா 14 பாத்தீங்கன்னல்ல, மேகங்களுக்கு மேல் ஏறுவேன், உன்னதமான ஒரு ஒப்பாவேன். என்ன பண்ணான்? ஜாதிகளை ஈனப்படுத்தினவன். ஈனப்படுத்துறது என்னது? ஈனப்படுது. இங்கிலீஷ்ல வாசிங்க. ஒரு ஸ்டாண்டர்டான நிலையில இருந்து கீழே போறது. இங்கிலீஷ்ல வாசிங்க சிஸ்டர். ஈஷா சிஸ்டர். மேத்யூ 5ல நோ ஏசாயா. ஏசாயா 14 அதிகாரம் 14 பிரதர். 14. ஓகே. வெர்ஸ் 12 13 பாருங்க. இங்கிலீஷ்ல பாருங்க. 12ல பாருங்க. 12ல பாக்குறேன். Son of morning star. How we have fallen from heaven, O morning star, son of the dawn. You have been cast down to the earth, you who once laid low the nation. You said the nation. Low the nation. ஈனப்படுத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்த்தரமாக்குறது. ஜாதிகளை நல்ல, ஆனா ஜாதிகளை கீழ்த்தரமாக்கிட்டோம். கீழ்த்தரமாக்குறதுனா என்ன அர்த்தம்? அக்லி மீனிங் வருமா அதுல? அதான் என்ன அர்த்தம் அது? சொல்லுங்க. தன்னை விட கம்மியா, தன்னை விட அவங்க இதுவையா கீழா நினைக்கிறது தான் அடிமை இதுபடுத்துறது. நம்மளோட சின்ன அடிமைத்தன நுகத்துக்கு உட்படுத்துறதா? இல்ல இல்ல, கீழ்த்தரமானதுன்னா கேவலமா பேசுறதா? கேவலமா பேசுறதா? ஜாதிகளை ஈனப்படுத்திட்டான். கீழ்த்தரமான காரியம் செய்ய வச்சுட்டான். அவமானப்படுத்துறது. ஆதியாகமம் 4 அதிகாரம் கடைசி வசனத்தின் பின்பகுதி. அவமதிக்க தொடங்கினார்கள், ஆரம்பித்தார்கள். வாசிங்க, வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4 வாசிங்க. வினோதி சிஸ்டர்.
4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் யாவே தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தொழுது கொள்றது இல்ல, அவமதிக்கிறது அவமதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கவுங்க இஷ்டப்படி தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அவமதிக்க ஆரம்பித்தார்கள். அவங்கவுங்க இஷ்டமா தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் ஆதாம் சந்தையில வந்தவங்க எல்லாம் இஷ்டமா தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பிந்தின ஆதாம் என்ன சொன்னாரு? தம்மை தொழுதுகள் இப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். அப்போ இந்த இந்த பணிந்து கொண்டார்கள் அவனை தருவேன். அப்போ ஏன்னா என்ன பண்ணிட்டான் அவன்? எல்லாரையும் கீழ்த்தரமான காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். நாமெல்லாம் யாரால் சிருஷ்டிக்கப்பட்டோம்? தேவனால். யாவே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டோம். யார் மூலமாய்? அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். அப்போ யாரால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோமோ அவரைத்தான் நம்ம ஆராதிக்க. அவர் தான் நம்ம சிருஷ்டிகர்த்தர். ரோமர் 1 அதான் சொல்றார், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிப்புகளை தொழுது சேவித்தார்கள். ஆனா தேவன் அவர்களை எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? எடுங்கத அசுத்தத்துக்கும் எல்லாம் எடுங்கத. ரோமர் 1ஆம் அதிகாரம். இச்சையான ரோகங்களுக்கு 25-26. ரோமர் 1ஆம் அதிகாரம் 25-26. பக்கம் 208 ரோமர் 1ஆம் அதிகாரம் 24-25. 24 வாசிங்க. 24 வாசிங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கு சோஸ்தரிக்கப்பட்டவர். ஆமேன். நிதி நிமித்தம் யாவே தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபோகத்தை சுவாபத்திற்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். போறோம். அப்போ இதுதான் கீழ்த்தரம். ஜாதிகளை கீழ்த்தரம் ஈனப்படுத்திட்டான். தேவனை தொழுது கொள்ளாமல் தாங்க இஷ்டப்படி மனசுல தோன்றபடி, அதான் சொல்ற பாருங்களேன், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை 23ஆம் வசனம். அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவர்களுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்ப அவன் ஈனப்படுத்தி என்ன பண்ண வச்சான்? எப்படியா இந்த தேவனை தொழுது கொள்ளக்கூடாது யாரும். முந்தின ஆதாமுடைய சந்ததியில வந்தவங்க எல்லாரும் இந்த மாதிரி குலைச்சப்ப பிந்தின ஆதாம் வந்து என்ன சொல்றாரு? தேவனாகிய யாவே தேவனை தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆண்டவர் உலகத்துல வந்து எதுக்காங்க? ரட்சகர் ஆண்டவராக யாஷுவா மேசியா உலகத்துல வந்து எதுக்காக? உலகத்துக்கு வந்தார் மீண்டும் எடுக்கிறதுக்காக. ரட்சிக்க வந்தார். அதுதானா? யாட்டான போய் சொல்றப்ப அவன் என்ன சொல்லுவோம்? ஆதாமின் மூலம் இழந்து போனதை யாசுவா மேசியாவின் மூலம் நித்திய ஜீவனை கொடுக்கணும். எப்படி அதை ரட்சிக்கிறாரு? குமாரனை கொண்டு ரட்சிக்கிறாரு. எப்படி? எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்கள். இல்ல இருங்க, நான் வசனம் சொல்றது முன்னால எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 299. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9 இருந்து. என்றாலும்
யாவை தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த யாசுவா மேசியாவை மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அந்த ஒரு நிமிஷம் அந்த மகிமையில் கொண்டு வந்து அதை அண்டர்லைன் பண்ணீங்க. மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் நல்ல நிறுத்து கொஞ்சம் அப்படியே இருங்க. மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் மகிமையில் எது கொண்டு வந்து சேர்க்கிறார் பாசிங்க. அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்கிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையின் நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் யாவே தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் போறோம் கொஞ்சம் எடுத்துங்க. அப்போ என்ன பண்றாரு? அநேகம் பிள்ளைகளை மகிமேல் கொண்டு வந்து சேர்த்து மகிமேல் சேர்த்து என்ன பண்ண போறாரு? அந்த நாமத்தை சொல்லி அப்ப தேவகுமார் பூமியில வந்து எதுக்காக? ரட்சிப்பதற்காக ரட்சித்து நம்மளை மகிமையில கொண்டு போய் சேர்த்து நம்மை உண்டாக்கின தேவனை துதிக்கும்படியாக. இதுதான் சுவிசேஷம். சும்மா கொண்டு போய் என்ன நம்மளை ரட்சித்துட்டா அப்புறம் நோய் இல்ல அது இல்ல கரெக்ட் அதெல்லாம் கரெக்ட் இல்லைங்களே. எந்த வேலையும் செய்ய வேண்டாம்பா அப்பா நிம்மதியா இருக்கலாம்பா. சில பேருக்கு அப்படிதான் ஆண்டவர் வந்துட்டா போறோம் நம்மளை எடுத்துட்டு போயிட்டாருன்னா இனி இதெல்லாம் வேலையே செய்ய வேண்டாம் ஜாலியா இருக்கலாம். ஜாலி தான் இல்லைங்களா? ஆனா அந்த என்ன ஜாலி நம்மை உண்டாக்கின நன்றியோடு அந்த மகிமையை நான் பற்றி கொண்டு அதுதான் அது ஆனந்த பாக்கியம். அடுத்து இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்களுக்கு என்ன சொல்றது சிஸ்டர்? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில செயல்படணும்ன்றதுக்காகவும் இருக்குது இல்லையா? சும்மா ஜாலியா ரட்சிப்பா இருந்துட்டு இல்லையா? அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நம்ம நிறைவேற்றணும் இல்லையா? செயல்படுத்தணும் இல்லையா? அது 1000 வருஷம் ஆச்சு சார். அதுக்கு நித்தியமான தேவனை நாம் துதிப்பதற்கு இப்ப இல்லையான்னு கேக்குறேன். இப்ப இல்லையா? இப்ப செய்யக்கூடாதா? இப்ப நம்ம செய்யறோம் இல்லைங்களா? பட் முகமுகமாய் பார்க்குது எப்படி? மகிமையில கொண்டு வந்து இன்னும் மகிமையில நம்ம கொண்டு சேர்க்கலையே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்மள அவர் ரட்சித்தது மீட்டது வெறும் பரலோக ராஜ்யத்துக்கு போய் அங்க அவரை துதிக்க ஆராதிக்க அது ஒரு இது. ஆனா ரெண்டாவது அது முக்கியம். இந்த பூமியில அவரையும் அவருடைய குமாரனையும் மகிமைப்படுத்தும்படியா அவருடைய ராஜ்யத்தினுடைய மேன்மையை இந்த பூமியில நம்ம செயல்படுத்தணும்ன்றதுக்காக நம்மள ரட்சித்திருக்கிறாரு. இது அது ஒரு காலம் தான் சார். 1000 வருஷத்தோட முடியுது. புதியவான புதிய நித்தியத்துல கொண்டு போறாரு நம்மள. நித்தியத்துல அவருடைய தூதர்களை போல இருப்போம். உயிர்த்தெழ எப்படி இருப்பாங்க? தூதர்கள் என்ன பண்றாங்க? எப்பொழுதும் தேவனை பணிவிடை செய்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் 8ஆம் நாள் தான் நம்ம பார்க்கணும். நீங்க தொடர்ந்து 1000 வருஷத்தை பண்ண போறோம் இல்லைங்களா? தேவ நீதியை நிலைநாட்டும்படியாக. பட் மகிமையில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன? அவர் நித்தமும் துதிப்பதற்காக. மத்தேயு 13 எடுங்க. இல்ல பிரதர், அந்த மகிமையில நம்ம அவர் செய்ய போறதுக்கு இங்க வந்து அந்த இது இருந்தா தானே அது மகிமைக்கு போக முடியும். வெறும் ரட்சிப்பு அடைஞ்சிட்டா நான் பரலோகம் போவேன்னு உட்கார்ந்து இருந்தா நடக்குமா? அதுதான் நானும் சொல்றேன். வெறும் ரட்சிப்படைய போறாது. அந்த ரட்சிப்பின் நோக்கமே என்ன? நம்ம சொல்றேன். ஆமா, இந்த உலகத்துல அவருடைய சித்தத்தை எப்படி அவர் வாழ்ந்தப்போ அவர் எப்படி பிதாவினுடைய சித்தத்தை நோக்கத்தையும் 3.5 வருஷ காலம் நிறைவேற்றினாரோ அதே போல நம்ம செய்யறதுதான் இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை இருக்கு இல்லையா? அதுவும் இருக்கணும். அப்பதான் அந்த நித்தியத்துக்கு போக முடியும். சிஸ்டர், அவர் வந்த நோக்கம் நான் சொன்னது பூமியில நம்ம கண்டிப்பா செய்யணும் இல்லைங்களா? அது யாரும் மணி இல்லைங்களே. அவர் வந்த நோக்கம் என்ன? நம்ம ரட்சித்து இந்த வானம் இந்த பூமி எல்லாம் ஒழிஞ்சு போய் தீக்கிரையாக வைக்கப்பட போகுது எல்லாம். அவர் வந்த நோக்கமே என்ன? இட்டர்னிட்டி நித்தியத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும். அதான் மத்தேயு 13
43 பாருங்க. பக்கம் 21. பக்கம் 21, மத்தேயு 13 அதிகாரம் 43 வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அது எப்போ? ஒரு நிமிஷம். 42வது என்ன சொல்லுது? அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது ஆன பிறகுதான் அது எப்படி? இது புதிய வானம் புதிய பூமியில. அப்ப நம்ம எல்லாம் எப்படி ஆகாய மண்டலத்தில் இருக்கிற இதை தானியல் 12 கூட வாசிக்கிறோம். ஆகாய மண்டலத்தில் இருக்கிற சூரியன் அப்ப என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாம் பிரகாசிப்போம். அவளை வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துன்னு வாசிக்கிறோம் சங்கீதம் 19. அப்போ நித்தியமாய் நாம் தேவனை துதிப்பதற்காக பூமியில என்ன ஒரு ஆதாம வச்சாரு. அவன் கெட்டு போனதான சந்ததிகள் என்ன பண்ணிட்டாங்க? அவருடைய நாமத்தை அவமதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த நாமத்தை தெரியப்படுத்துக்காக ஸ்திரீயை சமாளிச்சுட்ட பேசுறப்பதான் சொல்றார், ஸ்திரீயை நான் சொல்லுகிறது நம்பு, நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் மாத்திரமல்ல பிதாவை எங்கும் தொழுதுகொள்ள காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்போ அது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பாதை. இந்த பாதையில் நடக்கிற காரியங்கள் அல்டிமேட்டா நம்மளை மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறப்ப நாம் என்றென்றைக்கும் தேவனோடு கூட நம்ம பாட்டு கூட பாடினா இல்லையா? எக்கால சத்தம் என்ன அது ஒரு கடைசி சரணம் வருமே, நித்தியமா அவரை துதிப்போம் அப்படின்னு. என்னன்னைக்கும் அவரை துதிக்கிறது தான் அவருடைய நோக்கம். அவருக்கு சேவிக்கிறது, அவர் சமூகத்தில இருந்து அவரை சேவிக்கிறது. கேருபீன்களும் சேராமீன்களும் எப்பொழுதும் ஓயாமல் சொல்லி, அதே போல நாம் தூதர்கள் காட்டிலும் மேலான இடத்துக்கு கொண்டு போவார். அப்போ திரும்ப மத்த 4க்கு வந்துருங்க. அப்போ உன் தேவனாக பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, வேற யாருக்கும் செய்யக்கூடாது. இதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நீ யாரை ஆராதிக்கணுமோ நீ வந்து எனக்கு சொல்ற உன்னை ஆராதின்ட்டு இல்ல. அங்கேயும் வசனத்தை வச்சா சொல்றாரு, உபா 6:13 சொல்றாரு. 6:13 பாருங்க. உபாகம் 6:13. பக்கம் 232, உபாகமம் 6:13. பக்கம் 232. உன் யாவே தேவனாகிய சர்வ வல்லவருக்கு பணிந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அப்போ அந்த தேவன் ஒருவருக்கே, அந்த யாவே தேவன் ஒருவருக்கே ஆராதனை, யாருக்கும் கிடையாது. நீ யாரு? கெடுக்க, பூமியை கெடுக்க, ஜாதிகளை ஈனப்படுத்தின யார் ஆராதனை செய்யணுமோ அவரை விட்டுட்டு மற்றதெல்லாம் கல்லு மண்ணெல்லாம் வணங்க வச்ச. ஆனா நீ என்கிட்ட அதை செய்ய முடியாது. நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய ரூபம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பூர்வமா என்னிடத்தில் வாசமா இருக்கிறது. என நீ ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரே இது, அவர் ஒருவருக்கே ஆராதனை. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் 3 காரியங்களை கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை வச்சுதான் நம்மளை தள்ள பார்ப்போம். எந்த சோதனை பாருங்க, உட்கூறு பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். 3வது கண்களின் பெருமை இல்ல பெருமை, ஜீவனத்தின் பெருமை. சாரி, ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 2 அதிகாரம் 16-17. 1 யோவான் 2 அதிகாரம். அப்போ இதுலதான் தள்ள பாப்பா. நீங்க எந்த சோதனை வந்தாலும் உள்ள சென்டர் கிரக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம தேவகுமாரன் தான் மாடல். எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனம் பாருங்க. பதினாலு 18 2 வாசிங்க. எபிரேயர் 2:14-18. 2 அதிகாரமா பிரதர்? ஆ பக்கம்
299, எபிரேயர் 2:14-18. பக்கம் 299. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்கும் அந்த சோதனை வரப்ப அவர் நமக்கு உதவி செய்யறாரு. எபிரேயர் 4:15 பாருங்க. 4:15 பிரதர். 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பாவமில்லாத பிரதான ஆசாரியர். பாவமுள்ள பிரதான ஆசாரியர் என்ன ஆயிருப்பான்? மகாபரிசுத்தத்துல போய் அங்கே இருந்து போயிருப்பாப்ல. சொந்த பாவத்துக்காக என்னோட பாவத்துக்காக போறப்ப எப்படி நடுக்கத்தோட போவாப்ல. இந்த வசனம் சொல்றது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயத்தையும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேரக்கணும். அவர் ஆசாரியர் மாத்திரம் இல்லாம நம்மை ஆசாரியர்கள் ஆக்கிட்டார். என்ன ஒரு மகத்துவம் பாருங்க நமக்கு. இப்ப நமக்கு தேவன் காமிச்ச ஒரே மாடல் எபிரேயர் அப்போஸ்தலர் 4:12 ஒரே மாடல். அப்போஸ்தலர் 4:12. எபிரேயர் 4:12. அப்போஸ்தலர் 4:12 பக்கம் 165. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஒரு நிமிஷம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லை. ஏன் அவராலே அன்றி வேறொருவராலும்? யோவான் 5:43 பாருங்க. 43a. பக்கம் 132. யோவான் 5:43. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. போறோம். அப்ப வந்தது எப்படி? பிதாவின் நாமத்துல வந்தார். பிதாவின் நாமத்துல வந்தவர் பிதாவின் நாமத்தை சொன்னார். வேற ஒருத்தரும் சொல்லல. வேற ஒரு சுயநாமத்திலே வந்தார். வந்துட்டு அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அப்போ ரட்சிக்கப்படும்படிக்கு அல்லது நாம் மகிமையில நாம் கொண்டு போய் சேர்க்கப்படும்படிக்கு அல்லது மகிமையான தேவனை நாம் ஆராதிக்கும்படிக்கு அவராலேன்றி வேறொரு கிடையாது. ஏன்னா இவர் தான் கரெக்டான நாமத்தை சொல்லுவாரு. வந்தவர் என்னையும் ஆராதிங்கன்னு சொல்ல மாட்டாரு. அவர் வந்தார் என்ன எதுக்காக வந்தாரு? நம்மை பிதானத்துல கொண்டு போய் முதற்பலன்களாய் சேர்த்து தேவனை ஆராதிங்கள். நான் சபை நடுவே உங்களுடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை சேர்ந்து உங்க துதிக்கிறோம் தேவனே பாரு. இதுதான் சபை. கிளியரா ஃபாலோ பண்றீங்களா? அப்போ நமக்கு தேவன் கொடுத்த மாடல் யாரு? எதுக்காக மாடல்? அவர் எப்படி துதிக்கிறாரோ அதே போல நாம் துதிக்கணும். அதனால்தான் குமாரன் ஆவியை நம்ம இருதயங்களை அனுப்பினார். அந்த குமாரன் யாரு அப்பா பிதாவேன்னு சொல்றாரோ அவர்தான் நாமும் அப்பா பிதாவேன்னு சொல்லணும். அந்த குமாரன் யார தேவன் பிதான்னு சொல்றாரோ அவர்தான் நாமும் தேவன் பிதான்னு சொல்லணும். வாசிங்கள் யோவான் 20:17. யோவான் 20:17.
யோவான் 20:17 பிரதர். ஆஹ் பக்கம் 158. யோவான் 20:17 யாசுவா மேசியா அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கு உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். யார் அந்த அவர்கள்? அவருடைய சகோதரர்கள். அவருடைய சகோதரர்கள் சொல்றார், நீ போய் என் சகோதரர்கள் சொல்லு. என்ன சொல்லு? நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும். அப்ப அவர் யார்? யார பிதா தேவன் சொல்றாரோ அவர் தான் நம்மளும் பிதா தேவன் சொல்லணும். இயேசுவே பிதா அப்பான்னு சொல்லக்கூடாது. அதுதான் சொல்றாரு, உலக முடிவு பண்ணி கடைசி நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. இதுக்காக நீங்கள் போய் சகல ஜாதியாரும் சீஷராக்கி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுங்க. எந்த உபதேசம்? என்னுடைய உபதேசத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. அதான் நம்ம கொடுத்த கட்டளை. அவருடைய உபதேசம் என்ன? பிதாவின் குமாரனை உடையதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். இதுதான் எல்லாருக்கும் சொல்லணும். இதுதான் நமக்கு கொடுத்த கமிஷன், நமக்கு கொடுத்த கட்டளை. இந்த கட்டளை நாம் மேற்கொண்டு செய்யணும். இது செய்யலைன்னா என்ன ஆடி பாடி என்ன பண்ணாலும் சரி, கிறிஸ்துவின் நாளிலே மகிழ்ச்சி உண்டாகும். நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பெறப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே உண்டாயிருக்கும்படி எங்க வாசிக்கிறோம்? பிலிப்பியர் 2 14 பாருங்க. 14, 15, 16. பிலிப்பியர் 2 14 பாருங்க. ஏன் லேட்டு? பக்கம் 271, பிலிப்பியர் 2 வசனம் 14 முதல். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று என்கிற மகிழ்ச்சி மேசியாவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் யாவே தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஏன்? ஏன்? அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலோட மாட்டார். யார்ட்டையும் நம்ம தர்க்கம் பண்ணவே கூடாது. யார் வாக்குவாதம் பண்ண மாட்டார், கூக்குரலோட மாட்டார்னு வாசிக்கிறோம். அப்ப நம்ம அவரை போல இருக்கணும். நம்மள என்ன பண்ணோம்? வீணா யார்ட்டுமே ஆர்குமெண்ட்ல போகவே கூடாது. சத்தியத்தை சொல்லுங்க, இவர் தேவனுடைய குமாரனாகிய மேசியான்னு சொல்லுங்க. ஏத்துனாங்கன்னா அந்த வீட்டுக்கு அந்த நபருக்கு சமாதானம். ஏத்துக்கணும்னா காலில் இருக்கிற தூசியை தட்டி அடுத்த பட்டணத்துக்கு போயிட்டே இருக்கின்றது. அப்ப எங்க போனாலும் நம்ம இந்த இதைதான் உபதேசிக்கணும், சீஷர்களாக்கணும். இது செய்யாம நம்ம என்ன பண்ணாலும் கிறிஸ்துவ நாளில நமக்கு மகிழ்ச்சி இராது. அதனால நீங்கள் போய் சீஷராக்குங்க. நமக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த கட்டளையே அதான், பரமேறி போவதற்கு என்பதாக. இந்த கட்டளையை பிதா அவருக்கு கொடுத்த கட்டளையே அவர் பூமியில நிறைவேற்றினார். அப்போ அவர் நமக்கு மாடல்னா அவர் நமக்கு கொடுத்த கட்டளைய நம்ம திறமேற்கொண்டு அப்படியே நிறைவேற்றணும். இதுதான் நமக்கு இந்த பகுதியிலே 3 காரியங்கள். எப்படி? கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுல எப்படியான பிசாசு நம்மளை தள்ள பார்ப்பான். ஆனா இதை ஜெயித்தவர், இந்த 3த்தையும் ஜெயித்தவர் நமக்குள்ளே நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருப்பதை காட்டிலும் பெரியவன். அப்ப இந்த உறுதியில நாம் நிற்போம். இப்ப எப்படி சாத்தியம் ஆகும்னா வசனம் நமக்குள்ளே இருந்தாதான். வசனம் இருக்கணும். வசனம் இருந்தா யாரான ஒரு வசனத்தை பிசாசு 2வது வசனத்தையே சொல்லலாம். இப்ப யாரான வந்து வசனத்தை சொல்லுவாங்க. குறிப்பா யெகோவா சாட்சிகள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கு. வசனத்தை புரட்டுக்கிறவன் அவெல்லாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? யார்? யெகோவா சாட்சிகள் மாத்திரம் இல்ல, யார் வந்தாலும் வேதத்தின்படி இருக்குதா, தேவகுமாரன் ஆண்டவராக யாசுவா மேசியாவுடைய தெய்வீகத்தை மறுதளித்து பேசினாங்கன்னா
அவங்களுக்கு நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவளை வீட்டில் ஏற்றுக்கொள்ள வாழ்த்து சொல்லாதிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவோட தெய்வீகத்தை யாரும் மறுதளிச்சாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால இந்த உபதேசத்துல நிறுத்திருப்போம். இந்த உபதேசத்தை எல்லாருக்கும் உபதேசிப்போம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.